டாக்டர், ஃபேட்டி லிவர் கேன்சரா மாறுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா 2 முக்கியமான பரிசோதனைகள் நம்ம செஞ்சு பார்க்கணும். ரீசெண்டாக ஒரு 50 வயது முதியவர் சாப்பிடவே முடியல, பசி இல்லை, உடம்பு ரொம்ப இளைக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸோட வராரு. ஆனால் அவரை ஃபர்தராக எவாலுவேட் பண்ணி பார்க்கும் பொழுது அவருக்கு ஹெப்படோசெல்லார் கார்சினோமா, அதாவது கல்லீரல் புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை. எப்படி அவருக்கு கேன்சர் வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடியே சாதாரணமாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்துருக்காரு. அதில் ஃபேட்டி லிவர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கு அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல. ஃபேட்டி லிவர்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 பெருசாக ப்ராப்ளம் வராது. ஆனால் அது ஸ்டேஜ் 2 ஃபைப்ரோசிஸாக மாறும் பொழுது, அதுக்கப்புறம் சிரோசிஸாக மாறினா சிரோசிஸ்லேருந்து ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 5-4 அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஃபார்முலா. ஏஜ் இன்டூ ஏஎஸ்டி டிவைடட் பை பிளேட்லெட் கவுண்ட் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏஎல்டி. இந்த ஏஎஸ்டி ஏஎல்டிலாம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டோட வந்துடும். பிளேட்லெட் கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம சிபிசியில் வந்துடும். ஏஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு நம்ம 5-4 ஸ்கோரிங்கை கால்குலேட் பண்ணணும். 2க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபைன். 2லேருந்து 2.67க்குள்ளே இருந்துச்சுன்னா இன்டர்மீடியட் ஃபைப்ரோசிஸ். 2.67க்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபைப்ரோசிஸ் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். 2வது முக்கியமான பரிசோதனை ஃபைப்ரோ ஸ்கேன். இது டிரான்சியன்ட் எலாஸ்டோகிராஃபி அப்படிங்கிற டெக்னிக் மூலிமா பண்ணுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய நகரங்களில் வந்துட்டுருக்கு. எல்லா ஊர்லேயுமே இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபேட்டி லிவர் மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது ஃபைப்ரோசிஸாக மாறாமல் நம்ம தடுக்கணும். ஃபேட்டி லிவரை ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள். அதுக்கு நம்ம சுகர் கண்டென்ட்ஸ் அதிகமாக உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணணும். சுகர் அதிகமாக இருக்கிற ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும்.